நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம். நம்மை படைத்த தேவன் அவர். நம்மால் சுமக்க முடியாத, நம்மால் கடைபிடிக்க முடியாத கட்டளைகளை கொடுத்து, நீ இதை கடைபிடி, நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும்? அவ்வளவு கெட்டவரா நம் தேவன்? இதுவரை எங்கேயாவது படித்திருக்கிறோமா கர்த்தர் கெட்டவர் என்று? ஏன் இப்படி நினைத்துக் கொள்கிறோம்? ஒரு கொஞ்சம் கூட அறிவு கூட இல்லாமல் நாம் நடந்து கொள்வது எந்த விதத்தில் இது பொருந்தும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்வதும், அது முடியாத காரியம் என்று ஆணித்தரமாக அடித்து பேசுவதும், இந்த காலத்திற்கு இது ஒத்து வராது என்று நினைப்பதும், வேதத்தை படிக்க எனக்கு நேரம் இல்லை, அதை படிக்கலாம் முடியாது, அப்படியெல்லாம் கடைபிடித்து இந்த காலத்தை வாழ முடியாது. ஓ, இந்த காலம் ஏதாவது புதிதாக வந்திருக்கிறதா? கர்த்தர் படைத்த சூரியன் தானே, அதுதானே சுற்றி கொண்டு காலத்தை கொடுக்கிறது. கர்த்தர் படைத்த பூமி, கர்த்தர் படைத்த நிலா, அது தன் வேலையை தானே சரியாக அன்று முதல் இன்று வரை ஒரே மாதிரி செய்து கொண்டிருக்கிறது. மாறிக்கொண்டிருக்கிறது மனித இனத்தின் மனம்தான். எது மாறி இருக்கிறது? கர்த்தருடைய கட்டளையில எது மீறி இருக்கிறது? செடிகள் தன்னுடைய டிஎன்ஏக்களை விட்டு வேற ஏதாவது காய்களை கொடுக்கிறதா? வானத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரனும் வேற ஏதாவது புது புது காரியங்களாக வேக வேகமாக ஓடுகிறதா? இல்லையே. கர்த்தர் நியமித்த ஓட்டத்தின்படி அதே பாதையின்படி சரியாக தானே செல்கிறது. அவராக அசைத்தால் தான் எல்லாம் மாறும். அவைகள் கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படுகின்றன. அண்ட சராசரமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறது. மனித இனம் மட்டுமே கர்த்தருக்கு அடங்காமல் திரிகிற ஜென்மமாய் இருக்கிறது. யாரை குறித்து பேசுகிறோம்? இந்த காலம், அந்த காலம். எது காலம்? காலம் என்றால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பூமி தானே தானே சுற்றுவதால். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து, நோவாயாவின் காலத்திலிருந்து இப்படித்தானே அது சுற்றி கொண்டிருக்கிறது. என்றாவது அடங்காமல் வேக வேகமாக 12 மணி நேரத்தில் சுற்றி முடிந்து விட்டதா? எதற்கெடுத்தாலும் காலம் காலம் என்று சொல்கிறோமே, அது காலத்தை குறிப்பதல்ல, நம்முடைய இருதய கடினத்தை குறிக்கிறது. நம் இருதயம் கடினப்பட்டு கெட்டு போய் கிடக்கிறது. நமக்கு மனம் இல்லை, மனம் திரும்ப மனம் இல்லை. இச்சை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. உலக இச்சைகள், அந்த இச்சைகளை பிடித்து கொண்டு அதை விட மனம் இல்லாமல் காலத்தை சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொழுதே போகாமல் வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு, வம்பு பண்ணிக்கொண்டு, சண்டை பண்ணிக்கொண்டு குடும்பத்தில் வாழ்ந்தாலும் வேதாகமத்தை எடுக்க மட்டும் மனம் வருவதில்லை. இதற்கு காரணம் என்ன? கடின இருதயம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். வீட்டில் பெரியவர்களா இருக்கிறவர்கள் கூட வேதத்தை எடுத்து வாசிப்பதில்லை. என்ன காரணம்? காலம் வந்து சொன்னதா வேதத்தை வாசிக்காதே, ஜெபிக்காதே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதே என்று. மாறிக்கொண்டிருப்பது மனித மனம்தான். மனித மனதின் இருதய கடினம்தான். வேதம் இதை தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வருகையின் போது, 2ஆம் வருகையின் போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சந்தேகப்பட்டு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசம் இருக்குமா என்று கேட்கிறார். அந்த கேள்வி வருகிறது என்றால் எப்படிப்பட்ட மனித மனம் இரும்பாகி போயிருக்கும். ஆதியிலிருந்து அப்படியே மாறிக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. உணர்வடைய வேண்டிய காலம் இது. வெளிச்சத்தை நோக்கி பார்க்க வேண்டிய காலம். கடைசி நேரம், கடைசி தருணம், கடைசி வாய்ப்பு. இந்த காலத்தில் இந்த தலைமுறை கர்த்தரை இழந்தால் இன்னொரு தலைமுறை காணப்போவது இல்லை. நிச்சயம் நரகமே. யோசித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நன்மையின் ரூபமுடையவர். இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், கர்த்தரை தூஷிப்பது. எங்காவது வெள்ளம் வந்து விட்டாலோ, எங்கேயாவது பேரழிவுகள் ஏதாவது வந்து விட்டால், இயற்கை சீற்றங்கள் வந்து விட்டால் உடனே கர்த்தரை தூஷிப்பது. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி செய்கிறார்கள். யார் என்ன அக்கிரமம் செய்தார்கள், ஏன் அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வந்தது என்று யோசிப்பதில்லை, விசாரிப்பதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தரை தூஷிப்பது.
அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவருடைய நியாய தீர்ப்புகள் கூட இந்த பூமியை காப்பாற்றதான். ஒரு சிறிய அழிவை ஏற்படுத்தி ஒரு பெரிய பாவத்திலிருந்து மனித இனத்தை மீட்பதற்காக, மிகவும் மனிதர்கள் பொல்லாதவர்களாக, பொல்லாத பாவங்கள் நிறைந்தவர்களாக ஒரு ஒரு ஊரில் 100 பேர் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இனி மனம் திரும்ப மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கும்போது, அவர்களால் மற்றவர்களும் கெட்டுப் போய்விடக் கூடாதே என்று கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி அவர்களை எடுத்து விடுவார். மிச்சம் இருக்கிற ஜனங்களாவது மிச்சம் இருக்கிற ஜனங்களாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களாவது நம்முடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும். இவர்கள் திருந்த மாட்டார்கள். அந்த அளவுக்கு இவர்களுடைய ஆத்துமா கடினப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் ஆராய்ந்த பின்பே இந்த காரியங்களை செய்வார். இதற்கு வேதாகமத்தில் உதாரணம் உண்டு. யோனா தீர்க்கதரிசன புத்தகமே அதற்கு ஆதாரம். யோனா தீர்க்கதரிசி நினைத்தார், நினிவே மக்கள் மனம் திரும்பவே மாட்டார்கள், அவர்கள் பொல்லாதவர்கள் என்று. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் நடந்தது. அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததினால் தான் தீர்க்கதரிசியை அனுப்பினார். சோதம் குமாராவுக்கு தீர்க்கதரிசியை அனுப்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் பாவம் பெருகி முடிந்து விட்டது. அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பே கிடைக்க வேண்டியது, அழிக்கப்பட வேண்டிய பாவம் அது என்று கர்த்தர் அழிக்கப்பட வேண்டியவர்களே என்று தீர்மானித்தே சோதம் குமாராவுக்கு நியாயத்தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். நினைவேக்கு அனுப்பவில்லையா தீர்க்கதரிசியை? கர்த்தருடைய காரியங்கள் எல்லாமே அவர் ஞானம், பூரண ஞானம் உள்ளவர். அவர் ஞானம் எண்ணி முடியாது. அதை நம்மால் அதற்கு ஸ்கேல் வைத்து நம்மால் அளக்க முடியாது. கர்த்தருடைய ஞானத்தை அறிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர் இவ்வளவு ஞானம் உள்ளவர், இவ்வளவு ஞானம் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. பூரண ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அறியாத காரியமே இல்லை. எவ்வுலகத்திலும் இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாம் தெரியும். அப்படி பூரண ஞானம் உள்ளவர் ஒரு காரியத்தை சொன்னால் வாய் மூடி கேட்டுக்கொண்டு நடப்பதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. எல்லாவற்றையும் இது எப்படி அது எப்படி என்று வீண் வாக்குவாதங்களை செய்து கொண்டு நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக பேசுவதும் நெருப்பை எடுத்து நம் தலையில் போட்டுக் கொள்வதற்கு சமம். அதன் முடிவு என்னவாக இருக்கும்? கர்த்தருக்கு விரோதமாக வாயை திறக்கவே கூடாது. அதை காட்டிலும் மனிதன் பிறவாமல் இருப்பது மிகவும் நல்லது. அவருடைய காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் நம்மளுடைய ஞானத்தின் குறைவு. சில விஷயங்கள் புரியலாம், சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் என்று வேதத்தை ஆராயலாம். தெரிந்தவர்களை கேட்கலாம். சில விஷயங்கள் நமக்கு புரியவில்லை என்றால், இல்லை என்றால் காத்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் தேவையானதாக இருந்தால். வீண் வாக்குவாதங்களை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் ரொம்ப நல்லவர், மிக மிக நல்லவர். அவர் நன்மையையே செய்கிறவர். எப்பொழுதும் எது செய்தாலும் அது நன்மைக்கு. அவருடைய செய்கைகள் நமக்கு ஜீரணிக்க கஷ்டப்படுகிற ஒரு காரியமாக இருக்குமானால் அது நம்முடைய பலவீனமே தவிர கர்த்தரிடத்தில் எந்த குறையும் என்றும் இருக்காது. சரி, அந்த உதாரணத்தை நாம் பார்த்து விடலாம். 2 வயது சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் குறும்புக்காரன். நெருப்பில் விளையாடுவான், மாடியில் ஏறி குதிப்பதற்கு போவான். இப்படி ஆபத்தான காரியங்களை செய்ததினால் அந்த தகப்பன் அந்த பையனுடைய அப்பா அவனை அடித்து விட்டார். அவன் அழுது கொண்டிருக்கிறான். வெளியில் இருந்த பொல்லாதவன் உன் அப்பா கெட்டவர் என்று சொல்லி அவர் அடிக்கிறார். உனக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை, நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன், நீ என்னை அப்பாவாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி அந்த உள்ளே வீட்டுக்குள் இருந்த அந்த பையனை வெளியில் கேட்டுக்கு வெளியே இருந்து அழைக்கிறான். இந்த சிறுவனும் தன்னிடம் இருந்த சாவியை எடுத்து அந்த கேட்டை திறந்து கொண்டு தானே வெளியில் போகிறான். அந்த பொல்லாதவன் இந்த சிறுவனை தூக்கி கொண்டு போய்விடுகிறான். இப்படியாக கடந்த செய்தியில் நாம் அந்த ஊமையை பார்த்தோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? அதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார். அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அந்த பொல்லாதவன் போகிறான். எதற்கு? அந்த சிறுவனை கொல்வதற்கு, அவனை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்வதற்கு அழைத்து கொண்டு போகிறான். இதை அந்த வீட்டில் இருந்து அந்த தகப்பன் பார்த்து விடுகிறார். பார்த்து விட்டு அந்த சிறுவனின் அப்பா ஓடி வருகிறார்.
அந்த பொல்லாதவன் அந்த பிள்ளையை அழைத்து செல்லுகிறான். அப்பொழுது அந்த அப்பா கூப்பிடுகிறார், மகனே அவனோடு செல்லாதே, நீ என்னிடத்தில் வந்து விடு, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நீ என்னிடத்தில் வந்து விடு, அவன் கொன்று விடுவான் உன்னை என்று சொல்லுகிறார். இப்பொழுது அந்த சிறுவனுடைய பதில் என்னவா இருக்கும்? அவன் தன்னுடைய சொந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் அவன் தன் சொந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி, அப்பா நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று ஓடி வந்து விட்டார். அப்படி வந்து விட்டான். உடனே அந்த தகப்பன் அவனை அழைத்து கொண்டு ஓடி வந்து தன் வீட்டில் சேர்த்து கொண்டார். ஒருவேளை அந்த சிறுவன் தன் தகப்பனிடத்தில் திரும்பாவிட்டால் அந்த பொல்லாதவன் என்ன செய்திருப்பான்? அந்த மகனை அழைத்து கொண்டு போய் அவன் வீட்டில் அடைத்து கொண்டு அவனை சித்திரவதைப்படுத்தி கண்களை பிடுங்கி பிச்சை எடுக்க வைத்து அவனை கொடுமைப்படுத்தி கடைசியில் கொன்றிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். உலகத்தின் மயக்கம் முடிவு இதைதான் கொடுக்கும். மாம்ச இச்சைகள் இதுதான் முடிவாக இருக்கும். ஆதலால் வழியில் இருக்கும் போதே அந்த சிறுவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வந்தது போல நாமும் நம்முடைய பரம தகப்பனான நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் மனம் திரும்பி அவரிடமாய் வந்து சேர்ந்து விடும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். மீண்டுமாக ஆதாமும் ஏவாளும் இழந்த அந்த நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆதலால் மனம் திரும்பாமல் நாம் பொல்லாதவன் பேச்சை கேட்டு நரகாக்கினைக்கு போய்விடாதபடி உலகத்தின் காரியங்களை நாம் விக்கிரகமாக்காமல் நம்மை படைத்த நம் தேவனுக்கு உண்மையாக நம் வாழ்க்கையில் அவரை முதலிடமாக வைத்து வாழ வேண்டும். இதுதான் ஆழமான சுருக்கமான ஒரு விளக்கம் என்னவென்றால், கர்த்தருக்கு மேலாக எந்த காரியத்தையும் வைக்கக்கூடாது. நம்மை ஆளுகை செய்கிறவர் கர்த்தராக இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு சுவாமியாக இருக்க வேண்டும். அவருக்காக நாம் எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமுடையவர்களா இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தகப்பனாருக்காக, என்னுடைய நட்புக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய இந்த ஆசைக்காக, என்னுடைய பதவிக்காக, என்னுடைய பணத்திற்காக கர்த்தரை விட்டு கொடுப்பேன் என்று சொல்பவர்கள் நரகாக்கினைக்கு எதுவாவார்கள். கர்த்தருக்காக எதையும் விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லும் போது போராட்டங்கள் வரும். அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களை தூக்கி எறிய வேண்டுமே தவிர கர்த்தரை தூக்கி எறியக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். பாடுகள் வரலாம், வரும். பாடுகள் தான் ஒரு மனிதனுடைய அங்கீகாரம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நமக்கு புது பலனை கொடுக்கிறது. அது ஒரு சம்பாத்தியம் போல, ஒரு சொத்து சேகரிப்பது போல. கர்த்தருக்காக நாம் எவ்வளவு பாடுபடுகிறோமோ அந்த பாடுகள் தான் நம் சொத்து பரலோகத்தில். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை தாங்குகிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். அது நித்தியமாக செல்வந்தர்களாக வாழ்கிற வாழ்க்கை அது. இவ்வுலக பாடுகள் நம்மை பணக்காரர்களாக்கும். இவ்வுலக இன்பங்கள் நம்மை நித்தியத்திற்குள் கொண்டு போயே சேர்க்காது. நரகாக்கினைக்கு கொண்டு போய் சேர்த்து. கர்த்தருக்காக நாம் எதையும் விட தயாரா இருக்க வேண்டும். அவர்தான் முதலிடம். அதற்கு பெயர்தான் விக்கிரக ஆராதனை இல்லாத பரிசுத்த வாழ்க்கை. யார் எதை சொன்னாலும் கர்த்தருக்காக நான் எதையும் இழப்பேன், கர்த்தரை இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து நம் கற்பனைக்கும் எட்டாத மிக பெரிய மிக உயர்ந்த வாழ்க்கை கர்த்தருடைய நித்திய ஜீவன். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாள் எதற்காக என்றால் அது மனம் திரும்புவதற்கே, பரிசுத்த பாதையை கற்றுக்கொள்வதற்கே, கர்த்தருடைய ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வதற்கே. அது வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொண்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக தகுதியுடையவர்களாக ஆகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் கூடவே இருந்து நம்மை காத்துக் கொள்வார். அவருக்கு பிரியமாய் நடப்போம். இவ்வுலக வாழ்க்கையை வென்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனார்.